ஸோ செகண்ட் டேவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் சாட்டர்டே போலோட செமி பிட்வீன் த டீம் சங்கர் மெமோரியல் வர்சஸ் எம்கே பிரதர்ஸ். இப்போ எம்கே பிரதர்ஸ்க்காக ஆன் ஸ்ட்ரைக்கில் சிவா ஃபர்ஸ்ட் பால் ஆஃப்ல செஞ்சுலாம் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிளோட ஸ்டார்ட் ஆகுது இந்த மேட்ச். ஆன் ஸ்ட்ரைக்கு மணி வந்திருக்காரு மற்றும் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து வேலு ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது ஒரு 6 ஓவர் மேட்ச் பிளேயர்ஸ் மாலை ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ லெக் சைடில் பின்னாடி ஆடி இருக்காங்க. அண்டு குயிக்கா ஓடி எடுக்கணுமா பார்க்கும்போது ஒரு நல்ல ஓவர். அண்ட் இங்கே வந்து ஒரு டபுள் இந்த பேர் எடுத்திருக்காங்க. திரும்பி ஆடி லெக் சைடில் சென்ட்ரலாக கீழே ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் ஒரு சிங்கிள் மட்டுமே கிடச்சிருக்கு. இந்த அடி ஒரு நேக் அண்ட் பால் பின்னாடி கீப்பர் வார்க் ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் குயிக்கராக உள்ளே வந்திருக்கு. ஸோ டாட் பால் சிக்னல் கிடச்சிருக்கு அம்பேர்கிட்ட இருந்து. ஸ்ட்ரைட் டு ஃபார்வர்ட் அண்ட் கொஞ்சம் எடுத்து அடிச்சிருந்தா ஒரு விக்கெட்டாக கிடச்சிருக்கோம். ஒரு சிங்கிள் மட்டுமே இதோட ஓவரம் கம்ப்ளீட் ஆகுது. செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண விவேக் வந்துருக்கு ஃபர்ஸ்ட் பால். ஸோ ஸ்ட்ரைட் டு ஃபார்வர்ட் அண்ட் அங்கே ரன் அவுட் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவர் த்ரோ கன்வெர்ட் பண்ண முடியல. ஒரு சிங்கிள் மட்டுமே கிடச்சிருக்கு. திடீர்னு சடனாக பவுன்ஸ் ஆச்சு கீழே கையிலேயே விழுந்துருக்கு விக்கெட். விக்கெட் நம்பர் 1 லாஸ் பண்ணுறாங்க டீம் எம்கே பிரதர்ஸ். நம்பர் 3 பொசிஷனில் நியூமேன் சக்தி வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் சுவிட்ச் எடுக்கான முயற்சி அண்ட் மேலே பட்டுருக்கு. குயிக்காக லெக் பைஸில் ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க. இந்த பேர் பால் திரும்பி சென்டிஃபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் மிஸ் ஃபீல்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே கிடச்சிருக்கு. லெக் சைடில் ப்ளே பண்ண முயற்சி பட் ஒயிட் பால் கிடச்சிருக்கு. ஆட்டி வழியாக இருந்திருக்கு. ஒரு லவுட் ஷவுட் இருக்குது கீப்பர் கிட்ட இருந்து. அண்ட் ஃபைனலாக டிசிஷன் பேசி கொடுப்பாங்க. நம்பர் 4 பொசிஷனில் நியூமேன் அஜய் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் திரும்பி ஏற்றி போட்டிருக்காங்க. அண்ட் இது அடி கீப்பரே போய் கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. 3வது ஓவர் கண்டினியூ பண்ண அருண் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஆஃபர் அண்ட் போலர் போய் கலெக்ட் பண்ண முடியல. ஸோ ஸ்ட்ரைட் டு த லாங் ஆன் அண்ட் மிஸ்ஃபீல்ட் பண்ணியிருக்காரு. இப்போ விக்கெட் சிக்னல் ஆன் பார்க்கும்போது அம்பையர் கிட்ட இருந்து நாட் அவுட் சிக்னல் கிடச்சிருக்கு. ஒரு டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்துருக்காங்க இந்த பேர். நடி சுவிட்ச் அண்ட் கரெக்டான ஹிட். ஸோ சிங்கிள் அண்ட் டபுளுக்கு குயிக்காக ஆக்சிலேட் பண்ணல. ஸோ ஒரு சிங்கிள் மட்டுமே கிடச்சிருக்கு. ஒரு நல்ல ஃபீல்டிங் அங்கே. நெக்ஸ்ட் பால் குயிக்கர் ஒன் ஃப்ரம் அருண் அண்ட் டாட் பால். திரும்பி ஒரு ஏஜ் அண்ட் பால் பின்னாடி ட்ராவல் ஆகுது. ஒரு சிங்கிள் மட்டுமே. திரும்பி ஒரு சுவிட்ச் ஆடி பாட் மேலேயே பட்டுருது. அண்ட் டாட் பாலான்னு பார்க்கும்போது டாட் பால் தான் கிடச்சிருக்கு. திரும்பி ஒரு ஸ்கோர் அண்ட் ஸோ அம்பையர் சிக்னல் இன்னும் எதுவுமே வரல. ஸோ ஸ்ட்ராங் அப்பீல் இருக்குது பவுலர் அண்ட் கீப்பர் கிட்ட இருந்து. 4வது ஓவர் கண்டினியூ பண்ண திவாகர் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் அண்ட் சரியான கனெக்ஷன் இல்லை. ஒரு சிங்கிள் மட்டுமே. நிறைய லோ ஃபுல் டாஸ் அண்ட் சரியான பிக் இல்லை. திரும்பி சைடு ஃபார்வர்ட் பட் மினிமம் ஒரு ஸ்ட்ரைக் ரோல் பண்ணியிருக்காங்க இங்கே. அப்படி திரும்பி லெக் சைடில் சென்சிலாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் அண்ட் சிங்கிள் மட்டுமே. திரும்பி பின்னாடி சென்சிலாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ டபுள் கால் இருக்கு. அண்டு இங்கே அச்சாலே அவுட். அதே தான் ஒரு மிஸ் கம்யூனிகேஷன். 1+ விக்கெட் கிடச்சிருக்கு இங்கே டீம் சங்கர் மெமோரியலுக்கு. நம்ம 5 பொசிஷனில் நியூமேன் கரண் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட் டு த ஃபார்வர்ட் அண்ட் ஒரு குயிக் சிங்கிள் எடுத்திருக்காங்க இந்த பேர். திரும்பி இப்போது சென்சிலாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் குயிக்காக ஃபர்ஸ்ட் ரன் ஆக்சிலரேட் பண்ணியிருக்காங்க. அண்டு செகண்ட் ரன் ஒருத்தர் பண்ணுறாங்க பட் இல்லை கீப்பர் ரெண்டு த்ரோ அண்ட் சிங்கிள் மட்டுமே. 4வது ஓவர் கண்டினியூ பண்ண 5வது ஓவர் கண்டினியூ பண்ண விவேக் வந்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பால் ஆஃப்ல சென்சிபிளாக ப்ளே பண்ணி அண்ட் சைடு டு த ஃபீல்டர் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஆஃப் ஷாட் அண்ட் 2க்கு கால் இருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே கிடச்சிருக்கு. ஷார்ட் பால் அண்ட் ஒரு ஆஃப் ஷாட் அண்ட் கேட்ச். எக்ஸலன்ட் கேட்ச் எடுத்துருக்காங்க அருண். ஸோ விக்கெட் நம்பர் 4 லாஸ் பண்ணுறாங்க. ஓப்பனிங்லேருந்து ஹோப் கொடுத்தா மணி தன்னோட விக்கெட் இங்கே லாஸ் பண்ணியிருக்காரு.
ஸோ நியூமேன் யுகாந்த் வந்திருக்காரு நம்பர் 6ல். அதான் பால் லெக்ல ஆட முயற்சி அண்ட் ஆஃபில் போயிருக்கு பால். சைட் ஆஃப் ஃபீல்டர் ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் உள்ளே வந்திருக்கு. ஒயிட் சிக்னல் கிடச்சிருக்கு. கீப்பர் அண்ட் பவுலருக்கு டிஸப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கீங்க. திரும்பி ஒரு லோ புல்டா ஆடி ஃபார்வர்டாக கட் பண்ண முடியல. கண்டிப்பாக இது ஒரு டபுளாக சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ ட்ரிபிளுக்கே வாய்ப்பு இருக்குன்னு இல்லை, ஒரு டபுள் மட்டுமே கிடச்சிருக்கு. பால் திரும்பி சென்டராக ப்ளே பண்ண முயற்சி, பட் காலிலே பட்டிருக்கு. லெக் பாய்ஸில் ஒரு சிங்கிள் எடுத்துருக்காங்க இந்த பேர். ஓவர் சிக்னலும் கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் ஓவர் கண்டினியூ பண்ண அருண் வந்திருக்காரு. பால் ஆடி இருக்காங்க அண்ட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் ஸ்டாப் பண்ண பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு சிங்கிள் மட்டுமே கிடச்சிருக்கு. லோ புல்டாஸ் அண்ட் ஹைட் ஏறி இருக்கு. கீழே ஃபீல்டர் இருக்காங்க. கையில் விக்கெட் நம்பர் 5 எடுத்து கொடுக்குறாரு அருண். நீங்கள் நியூமேன் நம்பர் 7ல் மணி வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் சென்டரில் ப்ளே பண்ணியிருக்காரு அண்ட் டபுள் கால் இருக்கு. ஸோ கீப்பர் 2க்கு அடிக்கணும். ஸ்லோ த்ரோவா ஃபார்வர்டுக்கு வந்திருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் திரும்பி சென்டரில் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ டபுள் கால் இருக்கு. ஸோ ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் சரியான முயற்சி. எஜ்ஜாங்கி தான் ஏறி இருக்கு கீழே. ஓ ஃபார்வர்டை தாண்டி இருக்கு அண்ட் கீப்பர் 2 த்ரோ வேணும். அடிச்சிருக்காங்க பட் ஒரு டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்துருக்காங்க இந்த பேர். திரும்ப ஆஃப் பண்ணுறாங்க முயற்சி. லாங் ஆஃப் ரீஜனில் தூக்கி விட்டுருக்காரு அந்த கையில். ஸோ இந்த விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை கம்ப்ளீட் பண்ணுறாங்க டீம் சங்கர் மெமோரியல். இங்கே டீம் சங்கர் மெமோரியலுக்காக அந்த சைடில் பண்ணியிருக்காரு. மற்றும் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து யுகன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபாஸ்ட் பால் இங்கே டிஃபென்ஸ் வச்சுட்டு குயிக்காக ஓடி இருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. அந்த ஸ்ட்ரைக்கு திலீப் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் முயற்சி அண்ட் பால் நல்ல ஒரு சாப் ஃபீல்டர் கிட்ட இருந்தா அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் பீடன் போட்டுருக்காங்க. டாட் பால் ஃபுல் டாஸ் பால் அண்ட் லெக்ல ஹியூஜ் கனெக்ஷன் மாதிரி தான் இருக்கு அண்ட் நல்ல டேக் அங்கே கரண்ட் கிட்டே இருந்து அண்ட் ஸோ இதுக்கு மேலே அடிச்சு போகலாம். அதாங்க பேட்ரி. ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ் பண்ணுறாங்க டீம் சங்கர் மெமோரியல். இங்கே நம்பர் 3 பொசிஷனில் நியூமேன் கிஷோர் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க அண்ட் சைடு த ஃபீல்டர் ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் சுவிட்சா திரும்பி இந்த அடி கண்டிப்பாக டபுளுக்கு கால் இருக்கும் அண்டு பால் கொஞ்சம் மாட்டியிருக்கா. அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி ஒரு டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்துருக்காங்க. இங்கே இந்த செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண தர்ணி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் லேக்கடர் அண்ட் குயிக்காக ஆக்சிலரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு சிங்கிள் மட்டுமே. ஃபுல்டாஸ் பால் இந்த அடி சென்டரில் ப்ளே பண்ணியிருக்காங்க. டபுள் கால் அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே கிடச்சிருக்கு. குயிக்காக அண்ட் கரெக்டாக பின்னாடி தூக்கி அடிச்சிருக்காங்க. ஸோ பாலே ஃபீல்டரை தேடி வந்திருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் திரும்பி சென்டரில் ப்ளே பண்ணியிருக்காங்க அண்ட் குயிக்காக எடுத்து அடிக்கணும். சிங்கிள் அண்ட் சிங்கிள் மட்டுமே. திரும்பி பின்னாடி ஆட முயற்சி அண்ட் காலில் பட்டிருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ நான் பால் மிஸ் பண்ணிட்டு வந்திருக்கு. ஸோ டாட் பால். மூணாவது ஒரு கண்டினியூ பண்ண சக்தி வந்துருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஆஃபில் விட்டு ஆடி இருக்காங்க. ஸோ திரும்பி ஒரு டபுள் கிடைக்குமான்னு பார்க்கும்போது ஒரு டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்துருக்காங்க. இந்த திரும்பி பின்னாடி ஆடி இருக்காங்க அண்ட் கேட்ச் இஸ் த கால். கீப்பர் மிஸ் ஜட்ஜாங்க. ஸோ அதுக்குள்ளே இந்த பேர் குயிக்காக டபுள் எடுத்திருக்காங்க. Switch it and straight to the keeper and that ball. Ball. So சரியான முயற்சி அண்ட் சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. பால் ரிவர்ஸ் அண்ட் திரும்பி சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ சிங்கிள் மட்டுமே. திரும்பி சரியான முயற்சி அண்ட் கீழே கம்பேர் மட்டும் தான் இருக்காங்க. ஸோ அந்த கேட்ச் எடுக்க முடியாது. ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட ஓரம் கம்ப்ளீட் ஆகுது. ஃபோர்த் ஓவர் கண்டினியூ பண்ண தர்ணி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் திரும்பி பின்னாடி ஆடி இருக்காங்க. ஸோ அங்கே இருக்க ஒரு ஃபீல்டர் இருக்குதாங்க ரொம்ப சஃபாக வைக்கிறாங்க.
ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்வீப்புக்கான முயற்சி அண்ட் பால் உள்ளே வந்துருக்குது. டாட் பால். ஸ்டெப் டவுன் அண்ட் திரும்பி ஒரு லேக்கட் அண்ட் ஓடி வந்து வச்சிருக்காங்க. விக்கெட். விக்கெட் நம்பர் 2 லாஸ் பண்ணுறாங்க. திலீப் இந்த இடத்துல விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காரு. நம்பர் 4 பொசிஷனில் நியூமேன் அருண் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால். பின்னாடி அதே ஷாட்டுக்கான முயற்சி அண்ட் பால் இங்கே தான் இருக்குது. டாட் பால் சிக்னல் கிடச்சிருக்கு. பேங்க் த டார்கெட். விக்கெட். ஸோ விக்கெட் நம்பர் 3 எடுத்து கொடுக்குறாரு. ஸோ இது ஒரு மேட்ச் டர்னிங் ஓவராக சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு தர்னிங்க. ஸோ நியூமேன் அருண் கட்டப்பா வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால். ஒயிட் சிக்னல் ஃப்ரம் அம்பையர். ஸ்விங் அண்ட் மிஸ் அண்ட் மேலேயே பட்டு குயிக்கரா பால் போலுக்கு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க போல. ஒரு டாட் பால் டு எந்த ஓவர். 4th ஓவர் கண்டினியூ பண்ண யுகந்த் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ கேப்பில் குயிக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. நல்ல ஸ்டாப்புங்க. ஒரு சிங்கிள் எடுத்துருவாரு. ஒரு சிங்கிள் மட்டுமே கிடச்சிருக்கு. ஒரு பெரிய ஸ்விங் கடவாகிட்ட இருந்து. பட் பால் கிரவுண்ட் ஏதோ போதே மிஸ் ஃபீல்டா இல்லை அவருக்கே வந்திருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. சுவிட்ச் எயிட் அண்ட் பாலை தவற விட்டுருக்காங்க உள்ள. டாட் பால் சிக்னல் கிடச்சிருக்கு. ஸோ ஏதாச்சும் லெக் சைடில் போட்டிருக்காங்க. ஒயிட் பால் சிக்னல் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பால் லெக்ல ஒரு ஹியூஜ் ஹிட் அண்ட் பால் 2G ஆன் பார்க்கும்போது G2 கிடச்சிருக்கு. Next ball off and back the target. Wicket. So wicket number 4 எடுத்து கொடுக்குறாரு யுகந்த் இங்க. நம்பர் 6ல நியூமேன் வேலு வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஃபிங்கர் மே சொல்லி வந்திருக்கு. இந்த டாட் பாலோட 5வது ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு யுகந்த் இங்க. லாஸ்ட் ஓவர் கண்டினியூ பண்ண சிவா வந்திருக்காரு. மற்றும் ஒரு ஓவருக்கு தானே 12 வேணும். ஸோ லெக் சைடில் கட்டப்பாகிட்ட இருந்து ஒரு ஹிட் அண்ட் கையில் விக்கெட். ஸோ இந்த குரூஷியல் டைமில் கட்டப்பா விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நியூமேன் திவாகர் வந்திருக்காரு. ஸோ லெக் சைடில் ஹிட் அண்ட் திரும்பி ஒரு கேட்ச் ஆன் பார்க்கும்போது ஃபீல்டரையோ தாண்டி இருக்கு. அண்ட் பால் நல்ல ஸ்டாப். அது கரண்ட் கிட்ட இருந்து அண்ட் ஒரு த்ரோ உள்ள நிற்க வச்சு வர்றாங்க. ஸோ 2+ விக்கெட் கிடைக்குது. வேலு இங்கே ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுக்கிறாரு. ஸோ 4 பாலுக்கு தேவை 10. ஸோ ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காங்க. இப்போ குடுன்னு ஒரு டபுள் தான் வேணும் அவங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இன்னொரு விக்கெட் கிடைக்குமான்னு பார்க்கும்போது ஓடி இருக்காங்க. அண்டு அம்பையர் கால் ஸ்ட்ரைட்டாக விக்கெட் சிக்னல் கிடச்சிருக்கு. ஸோ 3 பாலுக்கு 9. லெஃப்ட் சைடில் ஹெட் அண்ட் திரும்பி இந்த அடிக்கி இப்போ 2 கச்சா விக்கெட்டா காரன் மிஸ்ஃபீல்ட் பண்ணியிருக்காருங்க. ரெகுலராக பண்ண மாட்டார். திரும்பி சக்தி ஒரு மிஸ்ஃபீல்டு. ஒரு டபுள் மட்டுமே. ஸ்விங் அண்ட் மிஸ் அவங்களாங்க தேவையான டைமில் போட்டுருக்காரு சிவாங்க. லெக் சைடில் ஒரு ஹிட் அண்ட் 2Gக்கான ஹிட். ஸோ இந்த 2Gயோட டீம் MK பிரதர் ஃபர்ஸ்ட் டீமாக ஃபைனல் குவாலிஃபை ஆகுறாங்க. ஹார்ட் லக் ஃபார் த டீம் சங்கர் மெமோரியல்.